அங்கே உமக்கொரு கூடாரம், உந்தில் உம்மோடு என்றன் வாழுவே. ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து எங்கிருந்து சொல்லுங்க. அங்கே உமக்கொரு கூடார் இயேசுவே, அதில் என்றென்றும் ஆளுவே. அங்கே உமக்கொரு ஓடுவே. ஒரு மறுரூப மலையில் நமக்கும் தேவனுக்கு ஒரு கூடாரம். அது சாதாரணமானதில் அந்த உலகத்தை விட்டு பிரிந்து அந்த மலையில் ஏறி எனக்கும் உமக்கும் ஒரு கூடாரம். அந்த உறவு, அந்த தேவனோடு உள்ள உறவில் நம்ம வளர ரெண்டு கைகள் நல்லா உயர்த்தி, ஆண்டவரே, அந்த இயேசுவின் இரத்தத்தால் வருகிற தகுதி, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையால் வருகிறதான இரக்கம், அவரோடு இன்னும் நம்மளை நெருங்கி கிட்டி சேர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர், இந்த காலை வேளையில் பல காரியங்களை விட்டு போட்டி, பொறாமை, கசப்பு, தோல்வி, விரக்தி, குற்ற உணர்வு இதெல்லாம் விட்டு நானும் நீரும் ஒரு கூடாரம். சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம் போடுவேன், உம்மை நான் தேடுவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன். அருகில் வருகிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். உம்மை தேடும்போது நீர் என் அருகில் வருகிறீர். ஓ, என் கூடாரத்துக்குள்ளே வருகிறீர். சொல்லுங்க, ஆண்டவரே. ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம ஒரு கூடாரம் போடும்போது, அவருக்காக ஒரு கூடாரம் போடும்போது அவர் நம்முடைய கூடாரத்துக்குள்ளே வருகிறார். ஆண்டவரே, நம்ம எதுக்காக போடுகிறோம் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னுடைய எல்லா சூழ்நிலை விட்டு வெளியே வந்து நான் உமக்கு ஒரு கூடாரம், நம்பிக்கை இல்லாத தன்மை, ஓ ராகா தீமா தாரா பாலா ஷாகா தாராமா சொல்லுங்க. அவருக்கு ஒரு கூடாரம் போடும்போது என் தேவன் என்னோடு வந்து இணைகிறார், என்னோடு சேருகிறார். அவரை நான் அனுபவிக்க, அவரை நான் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருகிறார். சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வருகிறார். அவரை கூப்பிட்டீங்கன்னா வருவாருங்க. இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிற நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓரிகா மாதாராமா ராபாலா பாராகாந்தாராமா. அந்தி சந்தி மத்தியானங்கள் கூப்பிடுவேன், முந்தி வந்து எனக்கவர் உதவி செய்வார். அந்தி சந்தி மத்தியானங்கள் கூப்பிடுவேன், முந்தி வந்து எனக்கவன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவேன், இனிமையாய் வந்தனக்கு பதில் கொடுப்பா. இனிமையாய் ஆமேன். அவர் வருவார். என்னோடு இருக்கிற ஒரு நெருக்கமான நேரத்தில் கூட அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் கடந்து வருகிற தெய்வமாக இருக்கிறார். என்னோட சேர்ந்து பாடுங்க. ஆண்டவரே, அதுக்கு ஒரு கூடாரம் அவசியம், அதுக்கு ஒரு தனிமை அவசியம், அதுக்கு ஒரு பிரிவு அவசியம். இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் வருவார். அந்த அதிகாலையில் அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, என் கூடாரத்துக்குள் வாரும். ஆமாங்க, யோபுடைய கூடாரத்தில் பல போராட்டம். அவனுடைய சொல்கிறான், என் கூடாரத்துக்குள்ளே அவருடைய ரகசிய செயல் இருக்கு. பல சூழ்நிலை அவரை பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் அவனுடைய கூடாரம் இரட்டிப்பான நன்மையால் நிரப்பப்பட்டது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உண்மை கூப்பிடுகிறேன் என்னுடைய கூடாரத்துக்குள்ளே. சொல்லுங்க, அந்தி சந்தி மத்தியானங்கள் கூப்பிடுவேன், முந்தி வந்து எனக்கவர் உதவி செய்வார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவேன், இக்கட்டு நேரத்தில் இனிமையாய் வந்தனக்கு பதில் கொடுப்பா. இனிமையாய் வந்தனக்கு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். ஷிபாலாதாரா, தைரியமா கூப்பிடுங்க அவரை, அவர் வருவார். ஆமே, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஆமே எனக்கு நான் பேசுவேன். சந்தோஷிப்போமே, இருவரும் சந்தோஷிப்போமே. நான் பேசுவேன், அவர் பேசுவா, நான் பேசுவேன். இந்த கூடாரத்தில் 2 பேரும் பேசணும். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலையில எனக்கு உமக்கு ஒரு கூடாரம் போடுகிறேன். அல்லேலூயா 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 ஹல்லேலூயா 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, நேரம் ரிகாதாரா மாதாரி தாரா 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 பலா. நேரம் என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. ராஜா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவர் அன்போடு கூப்பிடுங்க. இந்த காலையில் என் கோட்டை கூடாரம் கோட்டையாய் மாறட்டும். சொல்லுங்க, ஆண்டவர் அவரோட உள்ள உறவு கூடாரமா இருக்கும்னா இன்னைக்கு ஒரு கோட்டையா மாத்திரம்ப்பா. என் நம்பிக்கை, என் மூச்சு, என் உயிர், என் ஜீவன். சொல்லுவோமா? என் கோட்டை, என் பஞ்சம், என் கேடகம், என் தெய்வம், என் நம்பிக்கை, கேடகம், என் கோட்டை, என் துருகம். நான் அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே, அம்மே நீரே என் ஆறுதல். சொல்லுங்க, நீரே என் ஆறுதல். எத்தனை நன்மைகள் என் கூடாரத்துக்குள்ள இருக்கு. அவர் செய்த நன்மைகள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கை உயர்த்தி, நீ செய்த நன்மைகள் என் கூடாரத்தில் இருக்கிறது. அதனால தான் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். எஸ், கனவிலும் மறவேன் நீ செய்த நன்மைகள், நனவிலும் மறவேன் நீ செய்த அதிசயங்கள். கனவிலும் மறவேன் நீ நன்மைகள், என் ராஜா,
சொல்லுங்க. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம். சொல்லுங்க, உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். நீர் தான் என் கூடாரத்தில் இருக்கணும். நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்குள் இருக்கணும். நீங்கள் தான் அசைவாடணும். உமக்கு பிரியமில்லாதது எங்கள் வீட்டை விட்டு போகணும். உமக்கு பிரியமில்லாத என் கூடாரத்தை விட்டு வெளியே போகணும். உமக்கு பிரியமில்லாத பாவங்கள் என்னை விட்டு வெளியே போகணும். உன் கூடாரம் உமக்கே. சொல்லுங்க, என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம். என் ராஜா, என் ரோஜா, என் நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவர், இந்த காலை வேளையில் நீர் என் கூடாரத்தில் தங்கியிருக்க வேண்டும். அது என் கோட்டையாக மாறணும். அது அரண்மனையாக மாறணும். அவரோடு உள்ள உறவு இன்னும் மகிமையாக மாறணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன். 2 கைகள் நல்லா உயர்த்தி எங்கே இருந்தாலும் சொல்லுங்க. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம் இயேசு. எழும்பி நின்று 2 கை உயர்த்தி சொல்லுங்க. எப்போதும் அவரோடு இருக்கிறீங்களா? எஸ். ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்போது உன்னோடு இருக்கிற மகனே மகளே. அந்த இளைய குமாரன் மூத்த குமாரன் பார்த்து தகப்பன் சொல்ல, நான் எப்போது உன்னோடு இருக்கிறேன். இன்னைக்கு வருத்தம், கோபம், கசப்பு உள்ள இருந்தால் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்ச ஆண்டவரை, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் நான் எப்போது உன்னோடு இருக்கிற அனுபவத்தில் வளரணும். நல்ல கை வைத்து சொல்லுங்க. என் ராஜா, என் தெய்வம். நல்ல வாய் திறந்து சத்தமா எங்க இருந்தா சொல்லுங்க. என் ராஜா, என் ராஜா, ரோஜா, என் தெய்வம் இயேசு. நன்றி ஆண்டவர். சொல்லுங்க, நாங்கள் உங்களோடு இருக்கக்கூடிய கிருபை இன்னும் உங்களுக்கு ஒரு கூடாரம் போடணும். இந்த உலகத்துடைய காரியங்களுக்கு எந்த பிசாசுக்கு அல்ல. சொல்லுங்க, பாவத்தின் கூடாரமாக இருக்கக்கூடாது, சாபத்தின் கூடாரமாக இருக்கக்கூடாது, அந்தகாரத்தின் கூடாரமாக இருக்கக்கூடாது. எங்களுடைய கூடாரம் தேவனுடைய கூடாரமாக மாறணும். ஆண்டவரே, தடைகளை உடைக்கணும். ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வீட்டுக்கும் உமக்கும், எங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் உமக்கும் ஒரு இன்னும் நல்ல உறவு பெருகணும். ஆண்டவரே, கிருபதாங்க, 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 கிருபதாங்க. சொல்லுங்க. ரீகாமா தாராபா லாபா, லீகாமா தாராபா லாபா, ராதாராபா லாபா, ராபா ராதாராபா, ரீகாமா. எங்கள் கூடாரத்துக்குள்ளே இருக்கிற வியாதிகள், போராட்டங்கள், அந்தகாரங்கள், சொல்லுங்க, என் கூடாரத்துக்குள்ளே சமாதானத்தை குலைக்கிற இருக்கிற சூழ்நிலைகள் இந்த காலையில் உன் அலங்கத்துக்குள்ளே வரட்டும். சமாதானம் வராதபடி இருக்கிற எல்லா தடைகள், சொல்லுங்க. அவரே என்னை காண்பவர், அவரே, ஆமென், அவரே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை. பாருங்க, ஆண்டவர் நினைச்சா சிங்கக்கேபியிலையும் உங்களுக்கு ஒரு கூடாரத்தை அமைக்க முடியும். 7 மடங்கு எரிகிற தீயிலையும் ஒரு கூடாரத்தை நீங்கள் அவருக்காய் போட முடியும். நெருப்பின் வல்லமைகளும் சிங்கத்துடைய கிரியைகளும் தாக்காதபடிக்கு தேவனுக்கு உங்களுக்கு ஒரு கூடாரம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. ஆமென். சிங்கக்கேபியோ அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர்.
வியாதிக்குள்ள ஒரு கூடாரம், பாவத்தை தடுக்கிற கூடாரம், நெருப்பை தடுக்கிற கூடாரம், சிங்கத்தை தடுக்கிற கூடாரம், சத்துருவுடைய கண்களை தடுக்கிற கூடாரம். நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க எல்லாத்தையும் தடுக்கிற ஒரு கூடாரம்? நல்ல 2 கை உயர்த்தி போதுங்க, கூடாரம் போதும். எத்தனை காரியம் இருந்தாலும் அவர் காரியங்கள், நெருப்பு அண்டாத, நெருப்பு பாதிக்காத, வியாதிகள் பாதிக்காத ஒரு கூடாரம், உன்னதமானவருடைய மறைவு. நல்ல வாய் திறந்து எங்க இருந்தாலும் ரீஃப்ராக, ஆமா, தேவனோடு ஒப்புரவாங்க, உடன்படிக்கை பண்ணுங்க. சிங்கம் தாக்க முடியாத கூடாரம், கண்ணுக்கு தெரியாத கூடாரம், பரலோகத்தின் கூடாரம், பரலோக தேவனின் கூடாரம், உலக மனிதனின் கூடாரம் அல்ல இது. எதிரிகள் என்னை சூழ்ந்து நின்றாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி நின்றாலும் ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. நல்ல வாய் திறந்து பாடுங்க. ஆவியினால் அவரே சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னை ஆண்டிடுவார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன். ஓ எவ்வளவு நல்லவர் பாருங்க. அக்கினியின் கூடாரத்தில் விழுந்தால் பனித்துளியின் கூடாரத்தை கொடுப்பார். நல்ல எத்தனை தெய்வம் சொல்லுங்க. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. நல்ல கைகளை நல்ல உயர்த்தி சொல்லுங்க. அவர் சேட்டையின் கீழ் இந்த உலகத்தில் என்ன நடக்கட்டும், யார் உங்களை விட்டு போகட்டும், யார் உங்கள் கூடாரத்துக்குள்ளே இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், யார் உதவி செய்யட்டும், ஒன்றே ஒன்று தாங்க, அவருக்கு ஒரு கூடாரம் போடும். உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி உயர்த்தி சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி, அவருக்கும் ஒரு கூடாரம், எனக்காக ஒரு கூடாரம். நீங்கள் அவருக்கு கூடாரம் போட்டால் அவர் உங்களுக்கு எங்கே கூடாரம் போடுவார் தெரியுமா? எரிகிற அக்கினிக்குள்ளே உங்களுக்கு ஒரு கூடாரத்தை வைப்பார். அக்கினி உங்களை பற்றி எரியாமல் தடுக்கிற வல்லமை உள்ள மகிமை உள்ள கூடாரம் அவர்கிட்ட இருக்க. சிங்கம், பசியோடு இருக்கிற சத்துருவின் சிங்கங்கள் உங்களை தாக்க முடியாதபடி இருக்கிற கூடாரம். பாவத்தின் கோரம், சாபத்தின் கோரத்தை அவரால் மட்டுமே மாற்ற முடியும். எங்க இருந்தாலும் 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து குற்ற உணர்வு வேண்டாம்,
அவரோடு நெருங்கி தைரியமா எனக்கு ஒரு கூடாரம் உமக்கு ஒரு கூடாரம் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். பாடுங்க, எங்க இருந்தாலும் பாடுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எல்லா வல்லமையும் ஜெயிக்கிறவருடைய சிறகு. ஓ, அந்த சிந்தைய சிறகால மூடுங்க, நினைவுகளை சிறகால மூடுங்க. உம்முடைய சிறகுகளால சொல்லுங்க. சிறகுகளின் நிழலில் என்னை அடைத்து வைத்துக் கொள்கிற ஒரு தேவன் இருக்கு. நான் ஒரு தடவை சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, ஹல்லேலூயா. அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். 40 வருடம் ஒரு சிறகு, ஒரு மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை மூடிக்கொண்டது. ஆண்டவர் நல்லவர். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உமக்கு எனக்கு இருக்கிற உறவுல கூடாரம் இன்னும் மகிமையாக இருக்க என்ன இன்னைக்கு உண்மையை உணர்ந்து இன்னும் அவரோடு நான் அதிகமாக நேரம் செலவழிக்க, ஜெபிக்க, ஆலயத்துக்கு வர, துதிக்க. இன்னைக்கு உங்கள் கூடாரம் எதுவாக இருக்கிறது? நான் சொல்கிறேன், எதில் அதிகமான மனசு, உங்கள் மனசும் எண்ணமும் எதில் அதிகமாக இருக்கோ அதுதான் உங்கள் கூடாரம். பணத்தில் இருந்த பணம்ங்கிற கூடாரம், இந்த உலகத்துக்குள்ளே ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் அந்த ஒரு கூடாரம். ஆனால் அன்னைக்கு சொல்லுங்கள், என்னுடைய கூடாரம் இயேசு. அவருக்கும் எனக்கும் ஒரு கூடாரத்தை இந்த நாளில் இருந்து நாங்கள் போட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. அதிகாலை தோறும் அந்த கூடாரத்தை சரி பண்ணணும். காலை தோறும் அந்த கூடாரத்தை நிலை நிறுத்தணும். சொல்லுங்க, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் அந்த கூடாரத்துக்குள்ள வருது. அவருடைய மன்னா வருது. எங்களுடைய சபை குடும்பத்தின் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அந்த காலையில் அவருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்பு, தயவு, இரக்கம், பலவீனத்தில், சிங்க கெவியில், முடியாத சூழ்நிலையில் அக்கினிக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள தேவன் தம்முடைய கூடாரத்தை அனுப்பி மகிமைப்படுத்துவீராக. வியாதியாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நல்ல ஒரு சுகத்தை தாங்க. கேளுங்க ஆண்டவரே, அக்கினிக்குள்ளே இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். வேதனைக்குள்ளே இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்குள்ளே போராட்டம், பிரச்சனை, சண்டை, எப்போ பார்த்தாலும் ஒரு சிங்கம் போராடிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த காலையில் கர்த்தர் அமைதிப்படுத்துகிற வல்லமை உள்ள தேவன். ரீகாமா தாராபா லாதா ராமா லாபா ராமா, உந்தன் சீரகுகளின் நிழலில் ஓ சொல்லுங்க, என்றென்றும் வாழ்ந்திடுவேன். ஆமாண்டவர், உம்முடைய கிருபைக்குள்ள இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய தயவுக்குள்ள இருக்க, உம்மை விட்டு தூரம் போகக்கூடாது. 2 கைகளை நல்லா உயர்த்தி, அந்த தைரியம் எங்களுக்கு வரக்கூடாது, அந்த உணர்வு எங்களுக்கு வரக்கூடாது. நல்ல கை வைத்து சொல்லுங்கள், அசட்டை இறந்துடக்கூடாது, உண்மை விட்டு தூரம் பெயரக்கூடாது. இடைவிடாமல் உம்முடைய கிருபைக்குள்ளே நாங்கள் இருக்கணும். ஆண்டவரை உம்மை துதிக்கும், ஸ்தோத்திரம்னு நல்ல வாய் திறந்து, எந்த அசட்டையும் வந்துடக்கூடாது, எந்த இதுவும் வந்துடக்கூடாது. ஆமாம் சொல்லுங்கள், உம்மை விட்டு தூரம் போகக்கூடாது, உம்மையோடு இருக்கணும், உம்மோடு நடக்கணும், உம்மை மகிமைப்படுத்தணும். எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரை, கிருபை தாங்க. எங்கள் சபை குடும்பங்களுக்குள்ள உம்முடைய கூடாரம் இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய தயவு இருக்கட்டும். எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை இந்த அதிகாலையில் பரிசுத்தப்படுத்துங்க. இரத்தத்தால் ஆன உறவு அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கணும். 2 கைகளை உயர்த்தி, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் ஆண்டவரே அந்த உறவில் இருக்க, அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கணும். எல்லா வீட்டுடைய நிலைக்கால்களையும் அன்னைக்கு அந்த எகிப்துடைய வீட்டுக்குள்ளே சங்கார தூதன்கள் போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த நிலைக்கால்கள் ரத்தம் பூசப்பட்டது போல் சொல்லுங்கள், எங்கள் கூடாரத்தில் எங்களோடு இருக்கிற அந்த உறவில் இயேசுவி ரத்தம் ஆண்டவரே அதிகமாக, ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தத்தால் எங்கள் உறவு புதுப்பிக்கப்படுகிறது. உம்முடைய ரத்தத்தால் அந்த காலையில் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். அந்த உறவில் மகிமையான மேன்மையான எல்லா கூடாரத்திலையும் இருள் இருந்தபோது
அந்த எகிப்தில் எல்லா கூடாரத்துக்குள்ளேயும் இருள் இருந்தபோது எங்களுடைய கூடாரங்களில் வெளிச்சம் இருந்ததே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், நீதிமான்களுடைய கூடாரமாக இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகிற நல்ல கைகளை உயர்த்தி, என் சுய நீதி அல்ல, என் சுய பெருமை அல்ல, என் சுயத்தினால் வருகிற பக்தி அல்ல ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் ஆன உறவு, உம்மோடுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு புதுப்பிக்கப்படுவதாக. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கூடாரம் மகிமையாக இருக்க கிருபை தாங்க. எங்கள் கூடாரத்தில் இருக்கிற மாப்பு செய்கிற தொட்டியும் அந்த சாப்பாடு எல்லாம் கைகளை நல்லா உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க. ரீகாபா தீமாதா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆமாங்க ஆமாங்க, ஹாலை லூயா ஹாலை லூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது மகிமையானது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்து மீது ஆசீர்வாதம் இருக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அதாவது நம்ம நினைப்போம் நம்ம ஒன்று செய்கிறோம் அதுதான் ஆசீர்வாதம், நமக்கு ஒன்று வருது, ஒரு நன்மை வருது, அது இல்லை ஆசீர்வாதம். அந்த நன்மையின் மீது, தேவன் கொடுத்த காரியங்கள் மீது, நீங்கள் சம்பாதித்த காரியங்கள் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கணும். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்டவரே சாப்பாடு என்ன, ஆண்டவரே அப்பா அம்மாவுக்கு நன்றி, எங்கள் வீட்டோடு இருக்கணும், எங்கள் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை பார்க்கணும். அடிக்கடி வருகிற போராட்டம், சாப்பிட முடியாமல் எவ்வளவு பணம் இருந்தும் சாப்பாடு இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை, சண்டை, போராட்டம், இயேசுவின் நாமத்தில் செயல் இழந்து போகணும். எங்கள் கூடாரங்களை விட்டு சாபங்கள் வெளியே போகணும். ஜெபம் பண்ணுங்க. எங்கள் கூடாரங்களை விட்டு ஆண்டவரே அறியாமை வெளியே போகணும். எங்கள் கூடாரங்களை விட்டு நாங்கள் புரியாத காரியங்கள் வெளியே போகணும். ஆண்டவரே எங்கள் கூடாரங்களை விட்டு பயங்கள் வெளியே போகணும். எங்கள் கூடாரங்களை விட்டு ஆண்டவரே அப்பா பாவங்கள் வெளியே போகணும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவர் எங்கள் கூடாரங்களை மகிமையால் நிரப்புவீராக. ஆமேன். கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் கூடாரத்தில் இருக்க கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் நல்ல ஆண்டவரே, எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஓ ஷாகாந்தா ராபா. எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பிரசன்னம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க ஆமே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, போதும் எனக்கு போதும். நிறைய பைபிள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கு, அது முக்கியம் இல்லை, அதை எடுத்து நம்ம வாசிக்கணும், கைகளை நல்லா உயர்த்தி தியானிக்கணும். என்ன நம்ம கூடாரம் தேவனுடைய அறியாமையை விட்டு வெளியே வரணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தொடர்ந்து இருக்கிற போராட்டம் பிரச்சனைகள் எல்லாம் எங்கள் கூடாரத்தை கர்த்தர் நிரப்புவீராக, எங்கள் கூடாரத்தை நிரப்புவீராக. ஆமே. அந்த அப்படியே நம்ம உட்கார்ந்து கொள்ள அந்த நாளில் பாருங்கள், அந்த ஆகான்கிற அவனுடைய கூடாரத்துக்குள்ள சாபத்தீடானது எரிகோலிருந்து எடுக்கப்பட்டது உள்ளே இருந்தது. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், எங்கள் கூடாரத்துக்குள்ளே இருக்கிற சாபங்கள் பாவங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே வட்டிக்கு வாங்கின பணங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எங்கள் கூடாரத்துக்குள்ளே தேவையில்லாத பொருட்கள் இருக்கக்கூடாது. எங்கள் கூடாரத்துக்குள்ளே ஆமாம் இருக்கணும், நல்ல தேவ பிரசன்னம் இருக்கணும், தேவ மகிமை இருக்கணும். எதுவுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, தேவ கிருபை இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். 2 பேர் இருந்தாலும் கூடாரத்துக்குள்ளே சமாதானமாக இருக்கணும். ஒருத்தர் பிரிந்து இருக்கிற கூடாரம் ஆசீர்வதிக்கப்படாது. பிரிவினையின் கூடாரங்கள் மாறணும். ஆமாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு எங்கள் கூடாரத்துக்குள்ளே சமாதானமாக இருக்கணும், அன்பு இருக்கணும், கிருபை இருக்கணும், தயவு இருக்கணும். ஆமாம் ரீகாமா ஒற்றுமை இருக்கணும். ஆண்டவர் கிருபை தருவீராக. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல வாய்களை திறந்து ஷாபா லாபா ராபா. மன அழுத்தங்கள் கூடாரங்களை விட்டு வெளியே போக கர்த்தர் கிருபை தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ரீபா ஷாபா லாபா ரீபா லாபா லாபா ராகாமா ரீபா லாதா ராபா 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 லீகாமா ராபா லீஷாதா ராபா. ஆண்டவர் கிருபை தருவீராக. ஆமேன். அடிக்கடி நம்முடைய கூடாரம் பெயர்க்கப்படணும், மாற்றப்படணும். என்ன நான் வீட்டை குறித்து பேசலை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆபிரகாம் அடிக்கடி தன் கூடாரத்தை எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டு கொண்டு தரிசனத்தை நோக்கி போய்கொண்டே இருப்பார். எங்கேயும் நிலையாக நின்று விடக்கூடாது. 2 கைகளை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எதுலேயும் நிலையான ஆமாம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரே இடத்துல அப்படி நான் அப்படியே வீட்டை மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல வரல. நம்முடைய மனது தரிசனம் எண்ணம் ஒன்றிலே இருந்து ஒரே மாதிரி இருந்துடக்கூடாது. நல்லா அடிக்கடி நம்முடைய தரிசனங்கள் புதுப்பிக்கப்படணும், மாற்றப்படணும். அடிக்கடி நம்ம கூடாரங்கள் இடம் பெயர்ந்து கொண்டே இருக்க தேவன் கிருபை தருவீராக. அடிக்கடி நம்முடைய கூடாரத்துக்குள்ளே இரக்கம் வரணும், கிருபை வரணும், நல்ல உணர்வுகள் வரணும். ஆண்டவரே
ஒரே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அடிக்கடி கூடாரத்தை பெயர்த்து கொண்டு தேவனை நோக்கி நடக்க கர்த்தர் கிருபை தரும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி 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 நன்றி. எங்கள் கூடாரத்தில் நல்ல ஊழியங்களை செய்யணும். நல்லா முடிஞ்சால் தேவனுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ப்ரேயர் செல் நடத்தணும், சண்டே கிளாஸ் நடத்தணும். நம்ம வீடு ஜெப வீடாக மாறணும். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுடைய வீடுகள்லையும் தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்யப்படணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல 2 கைகளை நல்லா உயர்த்தி எங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல ஏதாவது உமக்காக ஒரு வேலை நடக்கணும், உமக்கான ஒன்று நடக்கணும். ரீகா தா ராபா காமா ராகா சந்தா ராபா லாதா ராபா ராபா. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஜோமனுங்க. இன்னும் புதிய குடும்பங்கள் எங்கள் சபைங்கிற கூடாரத்துக்குள்ளே வரணும். அதுக்காக ஜோமனுமா கைகளை உயர்த்தி புதிய குடும்பங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. நல்லா கேளுங்க, நல்லா வாய் திறந்து. இந்த வாய் என்கிற கூடாரம் நல்லா அசைந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, எங்கே இருந்தாலும் கேளுங்க, ஆண்டவரே எங்கள் சபைக்கு, எங்கள் எல்லா சபைகளுக்கும் ஆத்துமாக்களை தாங்க, புதிய குடும்பங்களை தாங்க. இந்த பட்டணத்தில் ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிங்க. எல்லா சபை என்கிற கூடாரம் நிரம்பணும். சபைங்கிற கூடாரம் பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் உதவி செய்வீராக. ஸ்தாபனம் என்கிற கூடாரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய மகிமையான ஆளுகை, வெற்றி, சிறக்கிற அனுபவம் அந்த கூடாரத்துக்குள் இருப்பதாக ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய மருத்துவமனையில் இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்காங்க. கைகளை உயர்த்தி ஆமே நம்முடைய விஸ்வநாதன் ஐயாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். மருத்துவமனையில் இருக்கிற அவருக்கு நல்ல சுகம் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அவரை சாட்சியாய் நிறுத்துவீராக. அனுகூலம் உண்டாகட்டும், அடைக்கப்பட்ட காரியங்கள் மாறட்டும், அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே, அழகிரி அவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை மாறட்டும், அவருடைய கூடாரங்கள் மாறட்டும். ஷாக்காத்தா ராபா லாதா, வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிற அனுபவங்கள் மாறட்டும். ஷாபா லாகா அம்மா ரீபா லாதா ராபா. ஜோமனுங்க ஆண்டவரே, இன்னைக்கு வருத்தத்தின் அப்பத்தை புசித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. லீபா ராகா அம்மா ரீகாமா ராஷாபா ராதா ராபா. இன்னும் ஒவ்வொரு எங்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, கூடாரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களப்பா. அந்த வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, குடும்பங்களில் நிறைவேறுவதாக ஆண்டவரே. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் ஆண்டவர், என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் வீட்டுக்குள்ளே இருக்கிற சில காரியங்களை மாற்ற நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், நானும் என் வீட்டாரும் உண்மையை சேவிக்கணுமா ஆண்டவர், எதை பண்ணணுமோ அதை பண்ண கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு விஷயம் 2 கை வைத்து கேளுங்க. என்னுடைய கூடாரத்தில் நான் என்ன பண்ணணும்? எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது ஆண்டவரே. அன்னைக்கு ஒரே மாதிரி சொன்னார், எல்லா வீட்லேயும் ரத்தத்தை பூசுங்க அப்படின்னாரு. பஸ்கா பண்டிகை ஆசரிங்க. இன்னைக்கு என் கூடாரத்தில் என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும் ஆண்டவரை? எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும். உங்களுக்கு தெரியுமா? அந்த காலையில் அதை நம்ம செய்ய கர்த்தர் கிருபை தரும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரீகா தா ராபா ஷாக்கா தா ரீபா லாதா ராபா ரீபா லாமா ராபா ராகாமா ரீகாமா தூராபா லாதா ராபா. ஆண்டோட ஒரு வினாடி கேளுங்க. என் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறது, என்னுடைய சூழ்நிலை அடுத்த, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேனே, எல்லாத்தையும் பண்ணிட்டேனே, இன்னும் என்ன செய்ய ஆண்டவரே? அப்படி அல்ல. ஆண்டவர் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றை விட்டுட்டு செய்ய வேண்டாத 99 செஞ்சால் கூட சில நேரம் நம்ம கூடாரத்தில் நம்முடைய காரியங்கள் எதுவும் நடக்காது. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், செய்யக்கூடாததை 99 அல்லப்பா, செய்ய வேண்டிய ஒன்றை கர்த்தர் காண்பிப்பீராக. என்ன? அந்த தண்ணிக்குள்ளே ஆண்டவர் சொன்னார், விழுந்த கோடாரியை எடுப்பதற்கு அந்த எலிசா ஒரு மரத்தை, ஒரு துண்டை வெட்டி அதை எறிந்தார். அந்த அற்புதம் நடந்தது. என்ன? கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரே நான் என்ன செய்யணும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு சொல்லுங்கன்னு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி,
நன்றி, நன்றி, நன்றி. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்கள், நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஓ ராக்கா ஷாபா ராகாமா ரீகாத்தா ராபா லாதா ரீபா லாமா ராபா லாபா ரீகாமா தீமா தாராபா ரீகாமா தீகா தாராபா ரீபா லாதி காமா தாராபா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீரா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலையில் நம்முடைய கூடாரத்தை ஆண்டவர் அற்புதமாக மாற்றி அவர் நம்முடைய கூடாரத்தில் நல்ல சமாதானத்தை தருகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்கள், நம்ம கூடாரம், நம்முடைய வீடு, நம்ம மனது, ஆவிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய மைண்டு, எண்ணங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கணும். அப்படின்னா நம்ம கூடாரத்தில் தேவன் இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தான் எல்லாமே நமக்கு நன்றாக இருக்கும். நம்ம கூடாரத்துக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், அந்த நீங்கள் பார்த்து உணர்ந்துருக்கிறீங்களா? சில நேரம் வீட்டுக்குள்ளே வருகிற ஒரு விதமான ஒரு சமாதான குறைச்சல், எரிச்சல், போராட்டம், சண்டை, யுத்தம், சில ஏதாவது ஒன்று. சாப்பாடு கூட சில நேரம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. எல்லாருக்கும் அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை கண்டுபிடிச்சிடணும் உடனே. வெறுமையாக இருக்குது நம்ம கூடாரம், அதை நம்ம கண்டுபிடிச்சிடணும். நம்ம வீட்டுக்குள்ளே, நமக்குள்ளே, நம்ம மைண்டுக்குள்ளே அப்படி இருந்துச்சுன்னா அதை உடனே நம்ம கண்டுபிடிச்சி, ஆண்டவரே இதுக்கு என்ன, இந்த நாளில் நான் என்ன பண்ணணும், அதை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம என்ன பண்ணணும்? உண்மையில் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கூடாரத்துக்குள்ளே, நீதிமான்களுடைய கூடாரத்துக்குள்ளே எப்போதுமே மகிமையான காரியங்கள், சமாதானம் இருக்கும். இந்த யோபு சொல்கிறார், என் கூடாரத்தில், என்னுடைய வீட்டில், என்னுடைய கூடாரத்துக்குள் ரகசிய செயல் இருக்குது அப்படிங்கிறாரு. இருந்தது. அவருடைய கூடாரம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் திரும்பவும் அற்புதமாக மாற்றிட்டார். ஆனால் அதுக்கு அவர் என்ன செஞ்சார்? செய்ய வேண்டிய சில காரியங்களை செஞ்சார். நிதானமாக பேசினார். தேவனோடு இருக்கிற அனுபவத்தில் நல்ல நிதானமாக இருந்தார். அந்த நிதானம்தான் அவர் அந்த கூடாரத்தில் அற்புதமாக ரெட்டிப்பான நன்மையை பெற்றார். அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கூடாரத்துக்குள்ளே இருக்கிற சில காரியங்களை வெளியே கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இதை நான் என்ன பண்ணால் இது வெளியே போகும், என்ன பண்ணால் என்னுடைய வீடு மகிமையாக மாறும், என் பிள்ளைகள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும். ராமின் சொல்லுவோமா? அப்படி தானா? அதை நம்ம செஞ்சால் போதும். நம்ம பல காரியங்களை பண்ணுறதை விட்டுட்டு நம்ம குடும்பத்துக்குள்ளே சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் என்ன அப்படின்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு என்ன செய்வார்னா அவர் சொல்லுவார், இது நடக்கு, இந்த காரியங்கள்லாம் என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் பார்க்குறேன், இது என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு, எங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். தேவன் அதை உங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. அதை விட்டுட்டு தேவையில்லாத நிறையா பிரயாசங்களை, தேவையில்லாத காரியங்களை எடுக்காமல், ஆண்டவரை நான் என்ன பண்ணணும். இதில் இன்னொன்று என்னென்னா, அவர் நம்ம கூடாரத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும், இவங்க என்ன பண்ணணும், அது தேவையில்லை நமக்கு. மற்றவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற வேலை நமக்கு வேண்டாம். ஆண்டவரே நான் அதற்கு என்ன பண்ணணும், அப்படிதானா? என் மனைவி என்ன பண்ணணும், என் பிள்ளைங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்காங்க, அல்லது என்னுடைய கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, அது தேவையில்லை. அவங்க சரியில்லை, அவங்க தாங்க இதை பண்ணணும், அது தேவையில்லை. அது எதையும் கொண்டு வராது. ஆண்டவரே நான் அதற்கு என்ன செய்யணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கி உண்மையிலே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்றைக்கி நான் காலையில் சொல்கிறேங்க, இதுக்கு ஒரு தீர்வே இல்லை, என் வீட்டுக்குள்ளே இதுக்கு தீர்வே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே தான் அதுக்கு ஒரு தீர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென்.
கடன் பிரச்சனை இருந்த அந்த அம்மாவுடைய கூடாரத்துக்குள்ளே அவளுக்கு வழியே தெரியல. எலிசாட்ட வந்து கேட்குறா, என்ன பண்ணணும்? அப்படிதானா? என்ன பண்ணணும்? அவர் ஒன்றுமே சொல்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்குது? என் கணவர் மரித்து போயிட்டார் அப்படிங்க. என்ன அவர் என்ன பண்ணுவார்? என்ன அவர் என்ன பண்ணுவார்? யாக்கோபிட்ட கேட்குறா, எனக்கு குழந்தை கொடும். அவர் சொல்கிறார், நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்குது. அதனால் அங்கே வந்து பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டுக்குள்ளே ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, அல்லது இதை தூக்கி வெளியே போடு. ஆகான் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத இருந்துச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? இன்றைக்கி நிறைய ஆண்டுடைய பிள்ளைங்க நிறைய நேரம் கவனிங்க, அடிக்கடி வர்ற சூழ்நிலை, பலவீனம், சண்டை, போராட்டம் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நம்ம வீட்டுக்குள்ளே ஆண்டவருக்கு பிரியமில்லாதது ஏதாவது. என்ன, நான் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனேன், அடிக்கடி அந்த வீட்டுக்குள்ளே வியாதி, போராட்டம். அப்போ ஆண்டவர் ஒன்றை உணர்த்தினார், இவங்க வட்டி கொடுத்து வாங்குறாங்க, இதை விட சொல். அப்படி தானே? நம்ம பணத்தை என்ன செய்யக்கூடாது? வட்டி கொடுக்கக்கூடாது. வேணா எனக்கு கொடுங்க, அதையும் செய்ய மாட்டீங்க. ஆண்டவர் கொடுங்க, ஆண்டவர் ரெட்டிப்பாக மகிமையாக தருவார். என்ன, கர்த்தர் நல்லவர். என்ன, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவையில்லாத வழிகளுக்கு நம்ம போகக்கூடாது. இருக்கிறது போதும்னு நினைக்கணும். பணத்தை எப்படி ரெட்டிப்பாக்கலாம், எப்படி டபுள் மடங்கு ஆக்கலாம். 1000 ரூபா கொடுத்து 5000 ரூபா கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் ஓடக்கூடாது. ஆண்டவர் நினச்சா ஒரு கூட எண்ணெயை வச்சு என் கடனை அடைப்பார். நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்து பாருங்கள், நில்லுங்க, உண்மையாக இருங்க. எவ்வளோ கடன் இருந்தாலும் ஒரு கூட எண்ணெயை வச்சு அடைப்பாருங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு பல லட்சங்களை அவர் அடைக்க முடியும். என்ன, எத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்கிறீங்க? நம்மக்கிட்ட என்ன இருக்கும், நான் என்ன பண்ணணும்? நான் எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் சில நேரம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறத உணர்ந்தேன்னா உடனே உட்காந்து என்ன பண்ணணும்? ஆண்டவர், ஃபேமிலி ப்ரேயரு. பயம் வரணும். ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய சொல்கிறாரு, பயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாரு, என் கூட 24 மணி நேரம் பேசிகிட்டு இருக்காரு. பயம் வந்தோடனே நம்ம என்ன செய்யணும்? பயம் வந்தோடனே என்ன செய்யணும்? நான் பயப்பட மாட்டேன், அப்படியா? பயம் வந்தோடனே என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும், நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும், ஏதாவது தேவையில்லாத காரியம் எனக்குள்ளே இருக்கா. பயம் வந்தோடனே கர்த்தரை தேடணுங்க. என்ன, கர்த்தர் என் கூட இருக்கிறா, நான் பயப்பட மாட்டேங்கிற ஏதோ ஒரு பயம் வந்து கர்த்தருக்கு நேரம் நம்மளை நடத்துது. இது தேவையில்லாத எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணணும்? எங்கள் வீடு இப்படி தொடர்ந்து கண்டினியூவாக இருக்கு. சிலருக்கு சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் எந்த ஆசையும் கிடையாது பாஸ்டர், எங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மேலே ஒரு பற்றுதல் இருக்கும். அந்த கூடாரத்தின் மீது ஒரு பற்றுதல் இருக்கும் அடிக்கடி. அதனால தான் நம்ம கூடாரம் பெயர்ந்து போய்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போ திருப்பத்தூரை விட்டு இனிமேல் கந்திலி போயிருங்க, கந்திலிருந்து அப்படியே பர்கூர் போய், அப்படி நான் சொல்லலை. ஸோ அடிக்கடி எதான் மீதும் ஒரு பற்று நமக்கு வந்துடக்கூடாது. வேத வார்த்தைகள் மீது நமக்கு பற்றாக இருக்கணும். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக இந்த வார்த்தையின் மீது அடிக்கடி கட்டப்படணும். இந்த மாதம் எந்த வார்த்தையின் மீது என் வீடு கட்டப்படுது, உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பார். அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த வார்த்தையை வச்சு இந்த வார்த்தையின் மீது கட்டப்படணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நல்லா ஆமேன்னு சொல்லுங்கள். கேட்கணும். இன்றைக்கி போய் நான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணுமா ஆண்டவரே? கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? நான் யாருக்காவது பணம் கொடுக்கணுமா? நான்லாம் கேட்குறேன். நேரத்தில் ஆண்டவரே ஒரு 500 ரூபாய் பையில் எடுத்து வைங்க, இதை யாருக்கு கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படிலாம் செய்ய மாட்டீங்களே. யாராவது 500 ரூபா கொடுத்தா பையில் வாங்கி வச்சுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு அப்படியே வெளியே போங்க. அப்படியே போங்க, ஆண்டவர் ஈவினிங் டயத்தில் அப்படியே போங்க. யாருக்கு வாக்கிங் போங்க. யாருக்காவது கொடுக்கணுமா, நான் ஏதாவது பண்ணணுமா? என்ன, ஆண்டவர் நல்லவர். என்ன, பஞ்சமான இருக்க அந்த கூடாரத்தில் அவள் கேட்டிருந்தா ஆண்டவர் சொல்லியிருப்பார், என்ன செய்ய ஆண்டவரே? போ, ஒளிமுக வாசலுக்கு போ, அல்லது இந்த வாசலுக்கு போ, எலியா ஒருத்தர் வருவார், அவரை கூட்டு வந்து ஒரு தோசை சுட்டு கொடு. அப்படி நம்ம கூடாரங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற, ஊழியத்தை தாங்குகிற கூடாரமாக இருந்துச்சுன்னா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவருக்காக கொடுக்கணும். ஒரு பங்கை 10 ரூபா சம்பளம் வருதா, ஒரு பங்கை அதை எடுத்து வைத்து தேவனுக்காக கொடுக்கணும். ஒரு கூட எண்ணெய் வச்சு எத்தனை லட்சம் அவளுக்கு கடன் இருக்குன்னு தெரியல. எத்தனை லட்சம் இருந்திருக்கும்?
ஒரு குறிப்பாக சொல்லுங்கள், எத்தனை லட்சம் இருந்திருக்கும் தெரில. அதை பார்ப்போம், தியானிப்போம். ஒரு குடம் எண்ணெயை வச்சு அடைச்சிட்டா. ஆண்டவர் நல்லவர். ₹1 தேவனுடையதாக இருந்துச்சுன்னா அது அற்புதங்களை செய்யும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். பல லட்ச ரூபாய் இருந்தால் கூட அந்த மாதிரி நம்ம தேவையில்லாத பண்ணாதபடி நல்லா உண்மையாக இருந்து பாருங்கள், தேவன் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், என் கூடாரத்துக்குள்ளே நான் என்ன பண்ணணும், என் வீட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணணும், எல்லாம் பண்ணிட்டேன் பாஸ்டர், எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன். நான் உண்மையில் சொல்கிறேன், செய்ய வேண்டிய ஒன்றை விட்டுட்டு தேவையில்லாத 99 செஞ்சால் கூட அதுக்கான ரிசல்ட் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அந்த ஒன்றை கண்டுபிடிங்க. ஆண்டவரே இன்றைக்கி தேடி கண்டுபிடிங்க. என் வீட்டுக்குள் தொலைந்த அந்த வெள்ளி காசை நான் தேடி இன்றைக்கி கண்டுபிடிச்சி எடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீரா. எதை உங்கள் வீட்டுக்கூட தொலைச்சிருக்கிறீங்க, நல்லா கவனிங்க. எதை விட்டுட்டீங்க, எதை தொலைச்சிட்டீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறத எதை விட்டுட்டீங்க, இன்றைக்கி எடுங்க. அந்த ஸ்திரீ தான் தொலைத்த காசை கூடாரத்தை விளக்கமாற எடுத்து போட்டு கண்டுபிடிச்சிட்டா. இதுதான் என் வாழ்க்கையில். ஆமென். கண்டுபிடிச்சும் போது எவ்வளோ சந்தோஷம் வருது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி தேடுங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே தேடுங்க. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. நல்லா கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உமக்கொரு கூடாரம் போடுவேன், உமக்கொரு நல்ல கையை வைத்து சொல்லுங்க. அப்படி எழுப்பி நிற்கலாமா? முடிக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, என் கூடாரத்துக்குள்ளே தேடி நான் கண்டுபிடிக்கணும்ப்பா. எங்கே தொலைச்சனோ அங்கே கண்டுபிடிக்கணும். நல்லா கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என் சமாதானத்தை எங்கே தொலைச்சனோ ஆண்டுகிட்ட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஷாபா லாபா லாதா ராகா தாரா பாதா ரீபா தாரா தாரா மாதா ராபா லாபா ராபா ராபா ராபா. இன்னைக்கு ஆண்டவர் உண்மையிலே சொல்கிறாரு. நிறைய பேருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்ல ஒன்றை சொல்கிறாங்க, எங்கேயும் போகாதீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காருங்க. இங்கே இந்த ஊரில் ஜெபம் நடக்கு, அந்த ஊரில் ப்ரேயர் நடக்கு, நீங்கள் போங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து கண்டுபிடிங்க, எதை எங்கள் வீட்டுக்குள்ளே நான் இன்றைக்கி தொலைச்சிருக்கிறேன், எங்கே தொலைச்சேன் அந்த காசை, அதை இன்றைக்கி நான் தேடி எடுக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீரார். தேவன் எங்களுக்கு கிருபை தருவீரார். எங்கள் வீடை மகிமையாக மாற்றுங்க. தேவனுடைய பரலோகமாக எங்கள் வீடு இருக்கணும், எங்கள் குடும்பம் மகிமையாக இருக்கணும், எங்கள் சபை குடும்பங்கள் மகிமையாக இருக்கணும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா.